அவருடைய பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த ஒரு வார காலம் தேவன் நம்மை அன்பாய் நேசித்து நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தி வந்த மகா பெரிய கிருபைக்காய் தேவனை நன்றியோடு சோத்திருக்கிறேன். இந்த வாரமும் கூட தேவன் நமக்காக சகாயம் செய்து நமக்காக பேசி நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாரத்திலும் கூட தேவனுடைய வசனத்தை தியானிப்பதற்காக எரேமியா தீர்க்கதரிசியோட புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் தியானிப்போம். எரேமியா 32 வசனம் 27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று நாம் இந்த வசனத்தின் மூலம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் எரேமியாவோடு பேசினதான அந்த வசனம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி சென்று பாலும் தேனும் ஓடுகிறான தேசத்திலே கொண்டு வந்தாயிற்று. ஆனாலும் சில போராட்டங்களின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பவும் கல்தேயருடைய வசத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டியதான ஒரு நிலைமை, அவருடைய கைவசத்தில் ஆக வேண்டியதான ஒரு நிலைமையில் எரேமியா தேவனோடு பேசும்போது எரேமியாவை தைரியப்படுத்தும்படியாய், அவனை நிலைப்படுத்தும்படியாய், விசுவாசத்தில் ஒரு முறை கூட அவன் நிலைத்து நிற்கும்படியாய் தேவன் அவனோடு சொல்லுகிற வசனமாக இருக்கிறது இந்த வசனம். இது நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. ஹல்லேலூயா. மாம்சமான எல்லாருக்கும் தேவனே கர்த்தராயிருக்கிறார். ஆமென். அவரை நம்மை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும், தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும், சொர்க்க ராஜ்யத்திலே அவன் வாழ வேண்டும் என்று தேவன் நல்ல ஒரு நோக்கம் உள்ளவராயிருக்கிறார். அதனால தான் ஹல்லேலூயா தேவன் இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாய் மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார். அவரை நம்புகிற ஒருவரும் நாசமாய் போகாதபடி எல்லாரும் சொர்க்க ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று இந்த உலகத்திலே வந்தார். அதனால் எரேமியாவோடு சொல்கிறார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். ஆமென். கடந்த நாட்களில் நமக்கு அவர் நல்ல தேவனாயிருந்து, நல்ல கர்த்தராயிருந்து, நல்ல இரட்சகராயிருந்து நம்மை வழி நடத்தி ஆமென் வந்ததற்காக நான் தேவனை சோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமில்லை நம்முடைய வாழ்க்கையிலே. ஆமென். ஹல்லேலூயா. நாம் இழந்து போனதை நாம் ஹல்லேலூயா நாம் நினைக்காத காரியங்களை அவர் நமக்காக அதிசயமாக நிறைவேற்றி தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். நாம் என்ன பிரச்சனையோடு ஆயிருக்கிறோம் அதை அவர் அறிகிற தேவன். நாம் என்ன கவலையோடு ஆயிருக்கிறோம் அவர் அறிகிற தேவன். நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கும்போது அதிகமான கவலையோடு ஆயிருப்போம், அதிகமான டென்ஷனோடு ஆயிருப்போம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுண்டோ. ஆமென். நமக்கு அதிசயங்களை காண செய்கிற தேவன், நமக்கு அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் நம்மோடு கூட இருந்து மனுஷர் நம்மை கைவிடும் போது, மனுஷர் நம்மை தூற்றும் போது, மனுஷர் நம்மை தூஷணம் செய்யும் போது, மனுஷர் நம்மை கேவலமாக பேசும்போது அவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து கொண்டு அவர் நமக்காக அதிசயங்களை காண செய்கிற தேவன், அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி தருகிற தேவன். ஆமென். பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். தேவனுடைய கரங்களை நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆமென். ஹல்லேலூயா. கண்டிப்பாக அவர் நமக்காக அதிசயங்களை செய்வார். அவன் நம்பிக்கையோடு அவனுடைய கரங்களிலே நம்மை சமர்ப்பித்து கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எரேமியாவோடு பேசினது போல நீர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, உம்மால செய்யக்கூடாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே கடந்த நாட்களிலே செய்த அதிசயங்களை விட இன்னும் அதிகமான அதிசயங்களை இன்னும் வருகிற நாட்களிலே செய்து நான் உம்மை இன்னும் அறிகிற அறிவிலே வளர்ந்து உம்மை கர்த்தாவே நாங்கள் சுதிக்க உமக்கு சாட்சியாய் நிற்க அப்பா நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலம் நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். எரேமியாவோடு பேசினது போல நீர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மால் செய்யக்கூடாத அதிசயங்கள் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே நீர் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்ற வசனத்தை சொல்லுகிறது போல எங்களுடைய வாழ்க்கையில் நீர் தாமே எங்களுடைய தேவனும் எங்களுடைய கர்த்தரும் எங்களுடைய இரட்சகருமாக இருந்து எங்களை வழி நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் உங்கள் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.